சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்ப சுவாமியின் மகிமை பாகம் 98. பாருங்க, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனின் அவதாரத்தை பார்த்தீங்களா? அவருடைய மகிமை சொல்ல வார்த்தைகள் இல்லை. அந்த ஐயப்பா சேவா ட்ரஸ்ட்டுக்கு ஒரு அவார்டுக்கு அவங்கிட்ட நான் சொன்னேன், ஐயப்பா ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு 4 வருஷம் ஆயிடுச்சு, இந்த ஐயப்பன் வெளி உலகத்துக்கே தெரியாம இருக்கிறான். ஐயப்பா, என்னுடைய அப்பன் உன்னால என் ஐயப்பனுக்கு ஒரு அவார்டு கிடைக்கலேன்னு ஏங்கின ஐயப்பனா ஒரு அவார்டு வந்தாரு. அடுத்ததா 2வது அவார்டாக பாருங்க, உழைப்பால் உயர்ந்த அவார்டு வந்தது. 3வது அவார்டாக என்ன கொடுக்குறாரு பாருங்க, பகவான் ஐயப்பன் சுவாமி விவேகானந்தர் அவார்டு கொடுக்குறேன். 4வது அவார்டு, 3வது அவார்டு ஆன்மீக செம்மல் அவார்டு கொடுத்தாரு, ஐயப்பன் அவார்டு கொடுத்தாரு, அன்னதான பிரபு அவார்டு, உழைப்பால் உயர்ந்த அவார்டை கொடுத்தார். 4வதாக சுவாமி விவேகானந்தர் அவார்டு கொடுக்கிறார். பாருங்க, ஸ்ரீ கண்கண்டதையும் ஐயப்பா சேவா ட்ரஸ்ட் ஆர் மணிகண்டன் சுவாமி விவேகானந்தர் அவார்டு ஐயப்பன் கொடுக்கிறார். கருணையின் வடிவான பார்த்தீங்களா ஐயப்பனை? ஐயப்பன் கிட்ட எவன் ஒருவன் உத்தமனாக உண்மையாக இருக்கிறானோ அவனை ஐயப்பன் பார்த்து கொள்கிறான். அவனை பார்த்துக்க வேண்டிய வேலையே இல்லை. அவனை ஜோதி வடிவா ஐயப்பன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அவனை எங்க எந்த இடத்துல உட்கார வைக்கணும், பல பேர் இடத்துல அவன் எவ்வளவு அவமானப்பட்டு இருப்பான், அசிங்கப்பட்டு இருப்பான், எவ்வளவு பொறுமையாக இருந்து எவ்வளவு ஒரு இது பண்ணியிருப்பான். ஐயப்பன் ட்ரஸ்ட் ஓபன் பண்ண அந்த அளவுக்கு யாரும் உதவுலங்க. எனக்கு ஐயப்பனுக்கு தெரியுங்க, எல்லாருமே சுயநலவாதியா தான் இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மனசுல நினைச்சேன், என் அப்பா ஐயப்பன் இருக்கான், அவங்கள பார்த்து நான் வளரல, மற்றவங்கள பார்த்து நான் வளரல, என் ஐயப்பனை பார்த்து ஐயப்பன் என்னை பார்த்து வளர்க்கிற அவருக்குள்ள நான் மற்றவங்கள பார்க்கணும், இதை கேட்கணும் அதை கேட்கணும் கிடையாது. ஐயப்பன் எங்கு தன் பிள்ளையை சேர்க்க வேண்டுமோ அங்க வந்து சேர்க்கிறான் பகவான் ஐயப்பன். பாத்தீங்களா ஐயப்பனை? ஒரு விருதுக்கு ஏங்கின விருது 4வது விருதாக சுவாமி விவேகானந்தர் விருது. அந்த விருதுக்கு தகுதி உடனா கூட எனக்கு தெரியாது, அந்த தகுதி உடையனா என் ஐயப்பன் அந்த விருதை கொடுக்க வைக்கிறான். பாருங்க, விவேகானந்தர் எவ்வளவு பெரிய மகான், அந்த மகானுடைய விருது ஐயப்பன் கொடுக்க வைக்கிறார். இந்த வள்ளல கொடை வள்ளல் நான் என்னங்க சொல்றது? ஒரு மனுஷன் எதை சம்பாதிக்கணும் முக்கியம் இல்லை, புண்ணியத்தை சேர்க்கிறான் பார், அதுதான் மிகப்பெரிய தர்மம். அந்த தர்மத்தை ஸ்ரீ தர்ம சாஸ்தா இந்த பிள்ளைக்கு அருள்பாலித்திருக்கிறான். என்ன சொல்றது? கருணையின் வடிவான பகவான் கடவுள் ஐயப்பன் நேத்து கூட 200 பொட்டலம் விரிஞ்சி சாப்பாடு எல்லாருக்கும் அன்னதான ஐயப்பன் கொடுக்க வச்சான். வேலையை விட்டு வந்து அதை இது பண்ணி எல்லாருக்கும் ஒவ்வொரு ஏரியா எடுத்துட்டு போய் எல்லா ஏரியாக்கும் கொடுக்க வச்சேன். 200 சாப்பாடு, 1 2 சாப்பாடு, 200 சாப்பாடு ஐயப்பன் அன்னதான பிரபு நேத்து இந்த பிள்ளை கையால அவங்க மருமகள் கையால கொடுக்க வைக்கிறார் பகவான் ஐயப்பன். பாத்தீங்களா அன்னதான பிரபுவை? பாத்தீங்களா 200 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வச்சுக்கிறான் விரிஞ்சி நேத்து. அந்த தெய்வத்தை சொல்ல வார்த்தை இருக்கா? எங்க இருந்து எங்களுக்கு பணம் வரலங்க, எங்க இருந்து யாரும் எங்களுக்கு பணம் கொடுக்கலங்க. பகவான் ஐயப்பன் என்ன நடத்துகின்றானோ அவன் நடத்துகின்றான். இது யாருடைய ட்ரஸ்ட்? அவனுடைய ட்ரஸ்ட். ஸ்ரீ கண்கண்ட தெய்வம் ஐயப்பா சேவாஸ்டர் தன் கண் இமை போல் பார்த்து கொண்டிருக்கிறான் பகவான் ஐயப்பன். சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, இந்த சின்முத்திரை வடிவம் சும்மா வந்ததில்லை என் நெத்தியில. எங்கேயோ இருக்கிறார் அந்த கங்கை அம்மன் பூசாரி ஐயரு, அங்க விழுப்புரத்துக்கே வந்து குறி சொல்ற அவரு எல்லாருக்குமே. அவர்கிட்ட என் மனைவி இட்டு போகும்போது நான் நெத்தியில எப்பவுமே சந்தனமும் குங்குமம் தான் வைப்பேன். அப்ப அவர்கிட்ட போது என் கையை தான் கொடுத்தேன். இந்த கையை யாருக்கிட்டையும் காட்டாதுப்பாங்க. என்ன ஒரு அற்புதத்தின் வடிவம் பாருங்க. அவரு பார்த்து பட்டு பட்டுன்னு சொல்றார், உங்க வீட்டுல ஐயப்பன் இருக்கார், உங்க வீட்டுல ஐயப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நீ ஐயப்பனா இருக்குன்னு சொல்ற. நீ என்னைக்குமோ 3 பட்டையோட அந்த ஜோதி வடிவமா தான் நீ இருக்கணும்னு சொன்ன. ஊருக்கே சொல்றவரு என்கிட்ட கேட்டு ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு செய்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு கடவுளுக்கு இணையான ஒரு மகானு. அப்படிப்பட்ட மகான் வந்து
இந்த ஐயனோட பிள்ளை கிட்ட வந்து கேட்டு ஒரு நல்ல விஷயத்தை கேட்டு செய்யறாருங்க. நான் என்ன புண்ணியம் செஞ்சேன்னு எனக்கு தெரியல. என் ஐயப்பன் கிட்ட பக்தனா இருந்ததற்கு எனக்கு இத்தனை பலன் பகவான் ஐயப்பன் கொடுத்தாரா எனக்கு தெரியலங்க. தெரியுது, தெரியலன்னு சொல்லக்கூடாது, தெரியுது. அவர்கிட்ட நான் அடிமையாகி அவன் என்னைக்குமே சேகரன் தான், நான் வேலைக்காரன் தான். இந்த வேலைக்காரனுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியத்தை எனக்கு ஐயப்பன் கொடுத்தாரு பாருங்க. அவ்வளோ பெரிய ஒரு ஊருக்கே குறி சொல்ற ஒரு ராஜா அவருக்கு வந்து என்கிட்ட கேட்ட ஒரு நல்ல விஷயங்களை கேட்டு செய்யறாருங்க. அதாங்க தத்துவம் மசிங்க எங்க ஐயப்பன். அந்த தத்துவத்தை 3 பட்டையோட விளக்கத்தை விளக்குறாரு பாருங்க, கேளுங்க. மேல இருக்கிறது சிவன், கீழே இருக்கிறது மகாவிஷ்ணு, 3வதாக இருக்கிறது பிரம்மா. முப்பெரும் தேவர்கள் அடங்கிட்டாங்க. அந்த சந்தனம், அந்த 3 பட்டைக்கு நடுவுல சந்தனம் வச்சிருப்பான். அந்த சந்தனம் பாத்தீங்கன்னா என் ஐயப்பன் சந்தன அபிஷேக பிரியன், சந்தன வடிவன், சந்தன அபிஷேக பிரியன். அந்த நெற்றியில குங்குமம் இருக்க பாருங்க, அது ஆதி பராசக்தி. பாத்தீங்களா? இந்த 5 படையாக சின்முத்திர வடிவமாக என் ஐயப்பன் என் நெற்றியில் அருள்பாலித்து விட்டான். சாதாரண விஷயமாங்க பகவான் ஐயப்பன். பாத்தீங்களா? கருணையின் வடிவான என் ஐயப்பனை சொல்ல வார்த்தைகள் இல்லைங்க. எவ்வளவு கோடி கொடுத்தாலும் இதை நெத்தியில வைக்க முடியாதுங்க. எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் வைக்க முடியாதுங்க. ஐயப்பன் கடவுளின் அருள் இருந்தால், ஐயப்பன் அருள் இருந்தால் நெற்றியில் வைக்கலாம். நீ முருகனோட பக்தர்களா, சிவனோட பக்தர்களா, யாரோட பக்தரா, பட்டைய போடலாம், நெத்தியில குங்குமம் வைக்கலாம். இந்த சக்தி இருக்கு பாரு, அந்த சக்தி மனசு வச்சாதான் இந்த சக்தி, இந்த ஜோதி வடிவம் எரியும். பாருங்க, சந்தனத்தை வச்சு அதுக்கு மேல குங்குமத்தை வைக்கிறான் பாருங்க. சந்தனம் என்றவன் ஐயப்பன், குங்குமம் என்றவள் ஆதிபராசக்தி. குங்குமம் என்று ஆதிபராசக்தி, மகாலட்சுமி, சரஸ்வதியும் குறிக்கும். சந்தனம் என்றது ஐயப்பனையும் பெருமாளையும் குறிக்கும். இந்த பட்டை என்றது சிவனை குறிக்கும். பாத்தீங்களா? சிவனையும் குறிக்கும், முருகரையும் குறிக்கும். நெத்தில சாதாரண வைக்க முடியுமா? அதுதான் ஐயப்பன். சுவாமியே சரணமையப்பா. ஓம் ஸ்ரீ பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாவு மகா சாஸ்திரே தும்யம் நமோ நமக. சுவாமியே சரணமையப்பா. குருவே துணை, குருவே துணை, என் ஐயப்பனே துணை, என் ஐயப்பனே துணை. சுவாமியே சரணமை, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா.